நீ ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ட்ரேட் போடுறோம் ஒரு 50 ரூபா சம்பாதிச்சிடலாம், நாளைக்கு ட்ரேட் போடுறோம் ஒரு 200 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் உள்ள வருவோம். டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ட்ரேடருக்கான டைம் மேனேஜ்மெண்ட், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ், கரெக்ட் தான். அந்த வேலையும் செய்ய முடியாது, இந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைத்துல நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதோட ரியாலிட்டியை அவர் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாருன்னு கேட்குறேன். புரியும் போது அந்த ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நம்மளுக்கு இருந்த மணி மேக்கிங் இருக்கு இல்லைங்களா, அது மாறி ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் போடுறதுக்கான வேலைகள் என்னன்னு தேடுவோம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ட்ரேடருக்கான டைம் மேனேஜ்மெண்ட், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஜாப் ஒர்க்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறது கம்மி தான். இல்லை ஃபுல் டைம் நான் ட்ரேடு தான் பண்றேன், எனக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா பர்டிகுலரா அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ட்ரேடில் கான்செப்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். டெய்லிக்கு இன்ட்ராடே செஷன் மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு. இன்ட்ராடே செஷன் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மார்னிங்கில் வேலை இருக்கும், ஒருத்தவங்க ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம மைண்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சு கான்செப்டை பூரா வச்சு ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக பிஸியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கி மார்க்கெட்டை பார்த்து அன்னைக்கு அந்த செஷன் டைமில் அவங்களுக்கான ட்ரேட் இருந்தால் எடுக்கலாம். ஆமாம், நம்ம உட்காந்து மார்க்கெட்டில் உட்காந்து ஃபாலோ பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணல. எஸ், கரெக்டு தான். அந்த வேலையும் செய்ய முடியாது, இந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆஃபீஸ் ஒர்க்கு போனால் 8 to 6 அப்படின்னு வேலை பார்க்குற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு ஜென்ரலாக எனக்கு தோணுன விஷயம். எல்லாருமே இல்லை ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. எல்லாருமே இப்போ 9 to 5 ஜாப் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது, நாம் இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும், அதுக்கான டாஸ்க் முடிக்கணும், அந்த மாதிரி அதில் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்க்கு வர்றாங்க இல்லைங்களா. ஆமாம், அது வந்து 9 to 5 ஜாபை கம்பேர் பண்ணும்போது மென்டலாக ட்ரேடிங் ஒருத்தரை பாதிக்குமா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயானது, உள்ளே வந்த உடனே நம்ம அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் அந்த மாதம் 30 அந்த 1, 2, 10 தேதிக்குள்ளே சேலரி வந்துடும். பட் ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதோட ரியாலிட்டியை அவர் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாருன்னு கேட்குறேன். ரியாலிட்டி எப்போ புரிஞ்சுக்கலாம் அப்படின்றீங்களா? இப்போ 9 to 5 ஜாப் மாதிரி இல்லாமல் நான் ட்ரேடிங்னா எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ட்ரேடிங்குள்ளே வர்றாங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. பட் உள்ள வந்தோடனே அவங்களுடைய ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அவங்க இப்போ ஜாப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா யாரோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட், நம்ம ஒர்க் மட்டும் பண்ணுறோம். அப்போ அங்கே இருக்கிற மென்டல் டார்ச்சர்ன்றது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்கிற வேலையை முடிக்கலன்னா மட்டும்தான் பிரச்சனை. கரெக்ட். ஆமாம், ஆனால் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுது, லாஸ் வந்தால் டைரெக்டாக நம்மளை பாதிக்குது. டைரெக்டாக பாதிக்கும். அப்போ லாஸ் வர என்ன பண்ணுவோம், மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், எல்லா ட்ரேடும் எடுக்கிறோம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரி, அதை விட்டுட்டு இது வந்தோம், இதுல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்மனால அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகே, சரி, அப்ப ட்ரேடிங் யாருக்கு தான் செட் ஆகும்? ட்ரேடிங் யாருக்கு செட் ஆகும்? ட்ரேடிங் யாருக்கு செட் ஆகும்னு சொல்றத விட அவங்களோட தேவை ட்ரேடிங்கா இருந்தா அவங்களுக்கு செட் ஆகும்.
வா நல்ல வியூ. கரெக்ட் ஆமா. தான். ஏன்னா நான் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போனா தான் சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம் ஒரு வேலைக்கு. கரெக்ட். அதே மாதிரி நான் ட்ரேடிங் கத்துக்கிட்டு பண்றேன், அதுல வர இன்கம் தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு பேஸ் பண்ணி உள்ள இறங்குனாங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல நான் எதையோ பார்த்தேன், இன்னைக்கு ₹1 போட்டா அடுத்த மாசம் கழிச்சு அது ₹100 மாறிடும் சொல்றாங்க அப்படின்னு வர்றாங்கன்னா அப்ப அவங்க என்ன மணி மோட்டிவோட வருவாங்க உள்ள. இப்போ எல்லாருமே அதைத்தானுங்க எதிர்பார்த்து ட்ரேடிங் பண்றாங்க. எல்லாருமே அதைத்தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அத விஷயத்த உள்ள இறங்கி அதை ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணி அதுல ரிசல்ட் வர்றது வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் பண்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. குறைவுன்றதை விட இருக்காது, அப்படி வச்சுக்கலாம். ஆமா, குறைவுன்றா இல்லைன்னே கூட வச்சுக்கலாம். அதுதான். ஆமா, நம்ம ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்ல. கரெக்ட். கண்டிப்பா. நம்ம இன்வெஸ்ட் பண்ணனே அது டபுளா வரும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கரெக்ட். நம்ம போறோம், ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அப்புறமா ஒரு வேலைக்கு போறோம். அப்ப எல்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு ஜாபுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும்போது ட்ரேடிங்ல உள்ள வந்தோடனே இன்னைக்கு ட்ரேடு போட்டு நாளைக்கு இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சா அது நம்மளே யோசிக்க வேண்டியது. இன்வெஸ்ட் பண்றோம், அதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ட்ரேடிங்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ ஒரு பிகினரா இருக்காருன்னா இப்போ நீங்க சொல்ற வியூ படி நார்மலா அவரு சாரி சொல்லுங்க, மணியை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. யாரா இருந்தாலும் ட்ரேட் பண்ணா இன்கம் இருக்குது அப்படின்றனால உள்ள வரும். ஆனா அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ள வரணும். அந்த இன்கம் நம்ம எடுக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன தெரிஞ்சா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க முடியும் லூஸ் இல்லாம அப்படின்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஐடியா இருக்கணும். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டு வரணும். இப்போ பார்த்துட்டு போய் ட்ரேட் போட்டாங்க, ட்ரேடு ஓடும், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம வெளியில வந்துடும். கரெக்டு தான். இல்லை, அந்த ரியாலிட்டியை ஒரு ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவர் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மினிமம் 3 மாதம் 6 மாதம்? மினிமம் 3 மாதம் 6 மாதம்ன்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய லாஸ் பண்ண தான் அவங்க கற்றுக்குருவாங்க. அதுக்கு டைம்லாம் சொல்ல முடியாது. லாஸ் பண்ண அந்த லாஸுக்கான ரீசனை தேடுனா தான் அவங்க கற்றுக்குறவங்க. இதுக்கு வந்து 3 மாதம் 6 மாதம் ஃபிக்ஸ்டு டைம் வைக்க முடியாது. ஃபிக்ஸ்டு டைம்ன்றது நம்மளுக்கு கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. எஸ், அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய. ஆமாம், ₹100 வச்சிருக்கிறோம், ₹10 வாங்குறோம், அந்த ₹10 நீங்கள் லாஸ் ஆயிருக்கு. அப்போ டே இன்கம் பார்த்தீங்கன்னா ₹10 லாஸு, டே இன்கம் 0. கரெக்ட். அப்போ அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப ட்ரேட் போடணும். அதுக்கு வந்து மென்டலாக ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கான டைம் வந்து அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்லேயும் அவங்க தேட வேண்டிய லூஸுக்கான ரீசன் தான் அங்கே வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அப்போ ஒரு ட்ரேடர் சோஷியல் மீடியாவில் அல்லது என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லை யாரோ ஒருத்தர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்ற மைண்ட் செட்டில், அல்லது இங்கே இருந்து அதாவது இப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம செய்கிற வேலையிலேருந்து கஷ்டப்படுறத விட ட்ரேடிங்குள்ளே போனால் ஈஸி மணி அப்படின்றத நம்பி பிளைண்டாக வந்தாருன்னா கொஞ்சம் அனுபவப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், இப்போ ப்ரெஷராக
சேலரி எவ்வளோ போடுவாங்க, என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க கம்பெனி போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, பேஸ்ட் ஆன் தேர் கிராஜுவேட் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்களோ அதை பொறுத்து, அது என்ன வேலையோ அதை பொறுத்து ஒரு மினிமம் 15,000 to 25,000 வச்சுக்கோங்களேன். மினிமம் 15 to 25,000 கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குங்க. கரெக்ட் தான். அந்த பீரியட்ல சேலரி கம்மியாக தானே இருக்கும். கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தானே அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதும், அவங்களோட ஒர்க்கை பார்த்து அவங்களுக்கு ஜாப்ல ப்ரமோஷன் கொடுக்குறது எல்லாமே நடக்கும். கண்டிப்பா. அப்போ ஃப்ரெஷ்ஷாக ட்ரேடிங்குள்ள வந்தோடனே நம்ம நினைக்கிறது நடக்காதுல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே சப்போர்ட்டிவாக கீழே நின்றோ இல்லை பக்கத்தில் இருந்தோ அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ட்ரேடிங்கில் கம்பெனியில் கைட் பண்ணுறதுக்கே ஒரு டீம் இருக்கும். கரெக்டு தான். இங்கே கைட் பண்ண ஆள் இருக்காது. அப்போ இவங்க பண்ணுறது தான் ரைட்டு, அது லூஸ் ஆனானே தப்பு. அப்போ ஒவ்வொன்றா பண்ணி இவங்களுக்கு கைட் பண்ணுறது வரைக்கும் இவங்களே கைடு எடுத்து அவங்களுக்காமே செல்ஃபாக நம்மளுக்கு தேவையானது தேடணும். தேடினாங்கன்னா தான் கிடைக்கும். ட்ரேடிங்குக்கும் ஜாப் ரிலேட்டடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆள் இருக்காது ட்ரேடிங்க்கு. ஓகே. ஆமாம், மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தியரி மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி போகிறோம்னா இதுதான் நம்மளோட நார்மல் ஒர்க்குன்றோம், அதுக்கு ஒரு பேசிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த பேசிக்ஸை வச்சு டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்கலாம். கரெக்டு. ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு யாரை கேட்டாலும் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதே இடத்துக்கு இன்னொரு ஆள் இன்னொரு ஐடியா சொல்லுவோம். அதே இடத்துக்கு இன்னொரு ஐடியா. ஒரே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் கூப்பிட்டாலும் விதவிதமா டைரக்ஷனும் ஐடியாவும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா மூவ்மெண்ட்டு ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். அவங்களோட வியூ வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் யாரு சொன்னாலும் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ட்ரேட் பண்றவங்களோட ஓன் நாலேஜ் தான். அவங்களே இண்டிவிஜுவலா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம். ஆமா, இண்டிவிஜுவலா நம்மளோட கண்டிஷனுக்கு ட்ரேடு எப்படி ட்ரேட் ஆகுது, கேண்டிலை பேஸ் பண்ணியோ இல்லை இண்டிகேட்டரோ எதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணாலும் அதில் வரக்கூடிய லூசஸும் ஏற்றுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வரும்போது ஏற்றுக்கணும். கரெக்ட். லூஸு தான் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த லூஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கான பொறுப்பெல்லாம் நம்ம பண்ணணும். ஓகே. இதெல்லாம் பண்ணும்போது தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இன்கமுக்கான வேலையும் பின்னாடி கிடைக்கும் ட்ரேடிங்கில். ஆமாம். அப்போது அந்த பிளைண்டாக உள்ளே வர்றவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு ஸ்ட்ரகிளாக இருக்கும், ஆயிட்டா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது உங்களுடைய வியூ. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நர்வஸ் இருக்காது. மணி லூஸ் பண்ணும்போது சைக்காலஜியாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஆனால் இவங்களே உட்காந்து ட்ரேட் போடும்போது அதுக்கான ரீசனும் தெரியாது, ஏன் லூஸ் ஆச்சுன்னு. எனக்கெல்லாம் கை உதறி அதில் மவுஸ் கிளிக் ஆகலாம் ஆர்டர் விழுந்திருக்கு. ஆமாம், அப்படி லூஸ் ஆகி வரும். ப்ராஃபிட் வந்தாலும் இந்த ப்ராஃபிட் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். அப்போ ரீசனே தெரியாம நம்ம அக்கௌண்ட்டுக்கு லாஸும் ப்ராஃபிட்டும் மாறி மாறி வந்துடுறோம். அப்போ இப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும், நாளாக மார்க்கெட்டோட நம்ம ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது அந்த ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நம்மளுக்கு இருந்த மணி மேக்கிங் இருக்கு இல்லைங்களா, அது மாறி ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் போடுறதுக்கான வேலைகள் என்னன்னு தேடுவோம். ஓகே. அப்போ மணி மேலே ஃபோக்கஸ் போயிடும். அந்த ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வந்துடும். ஆமாம், மணி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ட்ரேட் போடுறோம் ஒரு 50 ரூபா சம்பாதிச்சிடலாம், நாளைக்கு ட்ரேட் போடுறோம் ஒரு 200 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே வருவோம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அது கண்டினியூஸாக லூஸ் ஆக
நம்ம மார்க்கெட்ல கண்டிப்பா சம்பாதிக்கணும், இதை கத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ப்ராஃபிட் பண்ற ப்ராசஸ் வந்து மறந்துடும் நாளாகும்போது. அப்ப டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் அங்க டேட்டா தேட ஆகும். அந்த டேட்டாவை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டா மாறும்போது மணியோட மேக்கிங் அப்பதான் நமக்கு கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வளரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பணத்தை மட்டும் சம்பாதிச்சிடலாம்னு உள்ள வரும்போது நமக்கு லூஸ் தான் கிடைக்கும். கத்துக்கிட்ட பிறகும் அப்புறமா நம்ம நினைக்கிற இடத்துல ட்ரேட் போடும்போது நம்மளுக்கு அதில் லூஸ் குறையும். அப்போ சைக்காலஜிக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ட்ரேட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ட்ரேடருக்கு பிகினர் ஸ்டேஜில் இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக ஆகிற வரைக்குமான ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இதேமாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.